வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெய்கிற மழைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே காரசாரமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா மழை நல்லா ஜோராக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டயத்தில் நல்ல ஒரு சூடான ஒரு காஃபியோட நல்ல ஸ்பைசியான ஒரு ரெசிபி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கப்பக்கிழங்குல ஒரு சூப்பரான ஸ்பைசி மசாலா செய்யப்படுறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா 2 பீஸாக வந்து கட் பண்ணி அதை நல்லா வந்து தோல்லாம் நீக்கிட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து வந்து கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து டீ காஃபியோடு செஞ்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நீங்கள் வந்து ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டோட வந்து ஃப்ளேவர் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த மசாலாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வணங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கனால உப்பு ஆட் பண்ண வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நார்மலாக வந்து நம்ம கப்பக்கிழங்கு வந்து கடுகு உளுந்து போட்டு வரமிளகா போட்டு நம்ம தாளித்து செய்வோம். ஃபஸ்ட்டே வந்து அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கப்பக்கிழங்கு சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த கப்பக்கிழங்கையே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கப்பக்கிழங்கு மசாலா ரொம்ப வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் கடைசியாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய இந்த கப்பக்கிழங்கு மசாலா கண்டிப்பாக இப்போ பெய்யக்கூடிய இந்த மழைக்கு நல்ல ஸ்பைசியான ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை டீ காஃபியோடு சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.